ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவாளை கேட்டுக்கிட்டே இருக்க தோணுது நிகழ்ச்சிக்கு எல்லோரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெரியவாளோட அதிசயம், அற்புதம், பொய்த்த மழையும் பொய்க்காத அருள்வாக்கும். 1952 வருஷம் ஏப்ரல் மாதம் ஸ்ரீபெரியவாள் மயிலாடுதுறையில் ஆனந்த தாண்டவபுரத்தில் முகாமிட்டிருந்தா. அப்போது நடந்த ஒரு நிகழ்ச்சி அம்மகானோட உயரிய தர்ம உபதேசத்தை எடுத்துக்காட்டுறதா அமைஞ்சிருந்தது. ஸ்ரீமகானை வேட்டவலம் ஜமீன்தார் தரிசிக்க வந்திருக்கார். ஜமீன்தாருக்கு தங்களோட பகுதியில் 2-3 வருஷமாக மழை இல்லைன்னு ரொம்ப கவலை. ஊர் ஜனங்கள்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுறத அந்த கவலைக்கு மருந்து தேடி கருணை மழையாம் நம்ம காஞ்சி மகா பெரியவா கிட்ட வரம் கேட்க வந்திருந்தார். பெரியவாள்கிட்ட இதை சொல்லி ஏதேனும் பரிகாரம் செய்ய அனுகிரகிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். நம்ம காருண்ய வள்ளலான பெரியவா உடனே சில நாட்கள்லேயே வேட்டவலத்துக்கு மழை பெய்தற்கான யாகம் செய்து வைக்க தாமே வைதீகாலை அனுப்பி வைப்பதா ஜமீன்தார்கிட்ட ஆறுதலாக கூறி அவரை அனுப்பிடுறார். அடுத்த நாள் காலையில் ஸ்ரீபெரியவா ஒரு தொண்டரை கும்பகோணத்திற்கு அனுப்பி அக்னிஹோத்திரம் ராமானுஜ தத்தாச்சாரியார் அப்படிங்கிற உயர்ந்த வேதியரை அழைத்து வர சொல்கிறார். அடுத்த நாள் அவர் வரார். வேட்டவலம்னு ஆற்காடு ஜில்லாவில் ஒரு ஜமீன் இருக்குது. அந்த ஊர் ஜமீன்தார் வெகு காலமாக நம் மடத்துக்கு சிஷ்யாலாக இருக்கார். நேற்று அவர் வந்திருந்தார். அந்த ஊரில் 3 வருஷமாக மழை இல்லை, ஏதாவது ஹோமம் செஞ்சு மழை பெய்ய அனுகிரகம் செய்யணும்னு கேட்டுண்டார். நீ கும்பகோணத்துக்கு இப்போவே புறப்பட்டு போய் உன் அப்பாவிடம் என்ன ஹோமம் செய்யலான்னு தெரிஞ்சுண்டு அதுக்கு வேண்டிய பிராமணால் அழைச்சிட்டு போய் அங்கே வேட்டவலம் ஜமீன்தார்கிட்ட ஏற்பாடுகளை செய்ய சொல்லி ஹோமத்தை நடத்திட்டு வா. விராட பருவம் படிக்க ஒருத்தரையும் அழைச்சிண்டு போய் பாராயணம் நடத்தணும். உன்னுடன் மடத்து மனுஷால் ஒருத்தரையும் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் வாக்கை காப்பாற்ற தொடங்குறார். ஸ்ரீமகானின் உத்தரவின்படியே வைதிகால் அனைவரும் ஏற்பாடுகளுடன் வேட்டவலம் போறா. ஜமீன்தார் கொட்டகை அமைத்தல் முதலான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார். ஹோமம் ஆரம்பமானது. விராட பருவம் பிரவச்சனமும் நடந்தது. ஆனால் ஹோமம் தொடங்கியதிலிருந்தே அந்த ஊரில் இருந்த சிறப்பகுத்தறிவாளனான சுயமரியாதைக்காரர்கள் உடனே ஆரம்பிச்சிட்டா. ஹோமம் செய்தால் மழை வந்துடுமா, என்னத்தை மழை பெய்ய போகிறது அப்படின்னு ஏளனமாக பேசுகிறா. குறிப்பிட்ட 5 நாட்கள் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்தது. ஆனால் சோதனையாக ஒரு துளி தூறல் கூட விழலை. எல்லோருக்கும் ஏமாற்றம். ராமானுஜ தத்தாச்சாரியாரும் மற்றவர்களும் ஊருக்கு திரும்பி போயிடுறா. அவர்களோட சென்றிருந்த மடத்து அலுவலரும் ஸ்ரீபெரியவாளிடம் திரும்பி வந்து வேட்டவலத்தில் நடந்த அனைத்தையும் விவரித்து மழை பெய்யாத பற்றி குறைப்பட்டுக்கிறார். பிறகு சில நாட்களுக்கு பிறகு வேட்டவலம் ஜமீன்தாரின் காரியஸ்தர் பெரியவாளை தரிசிக்க வந்து அங்கே ஊரில் மழை பெய்யாததால் ஊரில் உள்ள சிலர் ஏளனமாக பேசுகிறதையும் எப்படியாவது மழை பொழிய ஸ்ரீபெரியவாளும் தெய்வம் தான் அனுகிரகம் பண்ணணும்னு விஞ்ஞாபிக்க தன்னை ஜமீன்தார் அனுப்பி வச்சதாக சொல்கிறார். பரம கருணையோட மறுமுறையும் ஸ்ரீபெரியவா அதற்கான ஆவணம் செய்து மனுஷாலை அனுப்பி வைப்பதை அருள் பாலித்து அனுப்புகிறார். திரும்பவும் ராமானுஜ தத்தாச்சாரியரை வரும்படி தந்தி அனுப்பப்படுறது. அவரும் வந்துடுறார். வேட்டவலத்தில் ஹோம் செய்தவர்களுக்கு ஆகாரமாக என்ன கொடுத்தேள் அப்படின்னு கேட்குறார். அந்த கேள்வியில் தான் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன ட்விஸ்ட்டுன்னு நாளைக்கு பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர.